நான் உங்க ஜஸ்டின். மக்கள் அனைவரும் பாதுகாப்பா உங்க வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம். ஏய் அங்க பாரு, அது என்னன்னு தெரியல. பார்க்கலாம். ஏய் சீக்கிரம் சீக்கிரம் வேகமா போங்க. அம்மா என்ன இது இப்படி இருக்கு? உனக்கு தெரியுதுல்ல? எனக்கு தெரியுது. நீ ஆபீஸ்ல இருந்து அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஹே அங்க பாரு. என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் சரியா? ஏய் சீக்கிரம் வந்து பாருடா. ஹே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டாலஸ். நான் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நேரலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பெருமை வாய்ந்த இடங்களுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஹாலிவுட் சைனை பார்க்க போறீங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விவிட் என்டர்டெயின். அது மட்டும் இல்ல, ஒரு ஏலியன் இன்வேஷன் நம்பவே முடியலல்ல. காய்ஸ், ரேடியோல ஏதோ தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? மாஃபியா கிட்ட ஹெலிகாப்டர் வெடிக்க வைக்கிற அளவுக்கு வெப்பன் இருக்கா? உன்னோட ஆளுங்களா? பூம். கடவுளே. நோ, நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். என்ன பண்றீங்க? ஐம் சாரி. இடிச்சிட்டு சாரி சொல்றீடா திமிரு பிடிச்சவனே. ஏய் நில்லுன்னு சொல்றல, வெளிய வா. அதெல்லாம் முடியாது. இன்னையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. வண்டி எடு போ போ போ. சரி போறேன். வண்டி எடு சீக்கிரமா போடா. நீங்க எப்படி வந்தீங்க? நீ மட்டும் வண்டி எடுக்கலனா டிராஃபிக்ல மாட்டிப்ப. நீ இப்ப அவங்க சொல்றத கேளு. போடா. சரி சரி சீக்கிரமா போ. என்னையும் கூட்டிட்டு போங்க. ஜென்டில்மேன், நோ 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 நோ. என்னாச்சு? வேன் டெட் ஆயிடுச்சு. என்னது வேன் டெட் ஆயிடுச்சா? வண்டி அப்ப போயிடுச்சு. எப்படியாவது உயிர் பழைக்க வை. நான் முயற்சி பண்ணிட்டு தான் கொஞ்ச இருக்கேன். நேரம் சும்மா இருக்கீங்களா? உனக்கு வண்டி ஓட்டவே தெரியல. வேகமா போ. அடிக்காதீங்க என்ன இன்னும் முதல்ல. கொஞ்சம் வேகமா போடா. உனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்டவே தெரியாதா? இப்படி ஸ்லோவா போனோம்னா அது வந்து நம்மள கொன்றும். அட கடவுளே, போச்சு, நம்ம எல்லாரும் செத்தோம். போதும் வாயை மூடு, நமக்கு ஜட்ஜ்மெண்டே நெருங்கிடுச்சு. போச்சு, ஏதாவது இறுக்கமா புடிச்சிட்டு கடவுளை வேண்டிக்க. கமான், உன்னால முடியும். கண்டிப்பா உன்னால செய்ய முடியும். என் வாழ்நாள் நல்லபடியா போச்சு. நான் வரேன் ரீட்டோ, உன்னை பார்க்க நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு இல்ல யமராஜா, இன்னைக்கு இல்ல. ஹே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆனா இன்னைக்கு நிச்சயமா இல்ல. ஹாட்டல் ஹாட்டல். என்ன நடந்ததுங்க? ஒன்றும் புரியல. யாருக்கு எதுவும் ஆகலையே. ஓகே, யாருக்கு அது அடிபட்டிருக்கா? என்னோட ஃபீலிங்ஸ் தான் காயப்பட்டுருச்சு. நீ ஓகேவா? நல்லா இருக்கேன் செல்லம், ஒன்றும் இல்லை. அதான் நல்லா தெரியுது. இப்போ என்னாச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வண்டி எங்கேயோ வெளியில மோதிருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது வெடி மருந்தோட வேலை இல்லை, வேற ஏதோ ஒன்று. ஒருவேளை ஸ்னைப்பர் நினைக்கிறேன். டயரை வெடிக்க வச்சிருக்கலாம். கண்டிப்பா அவங்க இதை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமா சாப்பஸையும் வெடிக்க வச்சிருக்காங்க. யாருக்காவது சிக்னல் இருக்கா? என்கிட்ட எதுவும் இல்ல. 911 வேலை செய்யல. ஷிட். போச்சு. மோதி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டல, வந்து மோதி பாரு. இங்க என்ன நடக்குது? ஏய் என்னாச்சு?
டயர்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்னைப்பர் விளையாது. இல்ல, இது புல்லட் காயம் இல்ல. டேய் தம்பி, அண்ணனுக்கு உதவி பண்ண. என்ன சொல்ற? அது வந்து பல்லு. நான் இனிமே உன்ன டூட் ஃபேரின்னு கூப்பிட போறேன். ஆமா. பல்லு தெறிக்க விட்ட பஞ்ச் எப்படி இருக்கு? எனக்கு ஆக்சுவலி சத்தியமா புரியல. ஒட்டுமொத்த மக்களையும் கொல்லணும்னு யாருக்கு இவ்வளோ வெறி இருக்கும்? இல்ல, இது பிளான் பண்ணி பண்ணதில்ல. சரி, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். அட கடவுளே, என்னடா இது? என்ன? மேல, அங்க மேல பாரு. இது ட்ரக் மாஃபியா இல்ல. மை காட். நம்ம உடனே இங்கிருந்து போயாகணும். லெட்ஸ் கோ. நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும். Come on, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். Come on. சீக்கிரம் வாங்க எல்லாரும். இங்க இருந்து 4 பில்டிங் தள்ளி கவர்மெண்ட் பிளாக் இருக்கு. அங்க தான் நம்ம போகணும். ஆமா, என்ன இது? பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹோம் பாய். Come on, fast move. நம்ம இங்க இருந்து வேகமா போறோம். ஏய், இந்த மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா? அதுக்கெல்லாம் டைம்ல சீக்கிரம் போயாகணும். அங்க பாருங்க, அங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஓடுங்க, ஓடுங்க. ஷூட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போயிடாதீங்க. ஷூட் பண்ணுங்க. இடத்தை காலி பண்ணுங்க. கம் ஆன். கம் ஆன். Come on. பத்திரம், பாத்து. Fast. வேகமா. Come on. Fast. குயிக்கா ஓடி வா. Go. இது லாக்ல இருக்கா? அவங்கள உள்ள விடலாமா? இல்ல, வேண்டாம். அவங்களே வேணும்னா வழியை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நான் பேக்கப் பண்றேன். இதுக்கு அவங்க கதவே தட்டியிருக்கலாம். Clear. உள்ள போங்க. நட. டீம் என்னாச்சு? ஓ மை காட். நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். கவலைப்படாத. நல்லா இருக்குமா புடி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உள்ள வாங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் வாங்க ட்ரை பண்ணுங்க. Come on, இல்ல. ரைட்டா புடிங்க. உள்ள வர ட்ரை பண்ணுங்க. Hey. God. அட கடவுளே. ஹே, என்னது? பார்க்க ஆட்டு குடல் மாதிரி இருக்கு. வாயமோடு. என்ன இது? அதை எப்படியாவது தூக்கி வெளியே போடுங்க. இது என்னதுன்னே தெரியலையே. கம் ஆன், யார் நீ? விவிட்ல பாக்குற மாதிரியே இருக்கு. என்னது டிவி ஷோ? இப்பவும் ஜோக் அடிக்கணுமா? காமெடி பண்ணிட்டு இருந்தா நாம எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். சரி, எனக்கு புரிஞ்சது. ஆமா, என்னது இது? என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க? பெரிய பாம்பு மாதிரி இருக்கு. வானத்துல இருந்து வந்தத பெரிய கிராஃப்ட பாத்தியா இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் பார்த்தத நீ பாத்தியா இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றேன். வெளிய நடந்து நீ பார்த்ததானே? அதெல்லாம் ஏலியன்ஸ். அதெல்லாம் உண்மையான ஏலியன்ஸ். உங்களுக்கு அது தெரியுமா? தட்ஸ் ரைட். அதுதான் இப்ப மேல பறந்துகிட்டு இருக்கு. நம்மளோட செல் டவர், பிராட்காஸ்ட் எல்லாத்தையுமே அது நாசம் பண்ணிடுச்சு. கார்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டேங்குது. யாரும் திருடிடக்கூடாதுன்னு கதவை சாத்தி வச்சோம். இவங்களை உள்ள விட்ட ஒரே சிவிலியன் இவர் தானே?
ஜீசஸ். நீங்க வேற யாரையும் உள்ள விட்டுலையே? இல்ல. உண்மையாவா? ஆமா. ஹென்ரிக்ஸ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. சரி, டெலிவரியை கொண்டு வந்துட்டீங்களா? யா. ஜெயிலில் தூக்கி போடுங்க. இங்கே இருக்கிற மற்ற இடங்கள்லாம் பேங்க் வால்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் டோரை எப்படி சீல் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐநோ இது மிகப்பெரிய தாக்குதல். இதுக்கு மேல ஒண்ணு நடந்தாலும் நம்ம தாக்க ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது, எனக்கு நல்லா புரிஞ்சது. நீ யாரா இங்க? நான் ஒரு டூரிஸ்ட். ஏதாவது ட்ரைனிங் இருக்கா? ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டூர்னமெண்ட்ல செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன். உன்னை அதெல்லாம் கேட்கல. உன்னால வெப்பன்ஸ், துப்பாக்கி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் இப்போ வரைக்கும் ஒத்தை நின்று சண்டையெல்லாம் போட்டதே இல்லை. ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? ஓ, ரியல் லைஃப்ல ஏதாவது தெரியுமான்னு கேட்குறீங்களா? எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கும்போது டேக் வேண்டோ கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். எல்லாருமே எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல டேக் ஆன் டோ கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சோனி யூஸ்லெஸ். டெக்ஸஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு பாட்காஸ்டர். அதெல்லாம் ஒரு வேலையாடா? ஓகே காய்ஸ், நம்ம வந்த வேலையை முடிக்கலாம், போலாம். லெட்ஸ் கோ. வாங்க, முதல்ல அவனை உள்ள தள்ளுவோம். சீக்கிரமா வாங்க. புது வரவு, புது வரவு. ஏய், புது வரவு. நம்ம இடத்துக்கு புது வரவு, புது வரவு, புது வரவு, புது வரவு, புது வரவு, புது வரவு, புது வரவு. வாயை மூடிட்டு சும்மா இருங்க எல்லாரும். புது வரவு, புது வரவு. கம்பெனிக்கு நிறைய ஆள் இருக்காங்க போல இருக்கு. புது வரவு. இனிமே இதுதான் எனக்கு புது வீடா? சொல்லுங்க. அவன் சும்மா பெணாத்துறான். நம்பர் 3 ஓபன் பண்ணுங்க. இங்கே இருக்கிற மாஃபியா உங்கள் ஆளுங்களை சும்மா விடவே விடாது. அவன் FBI ப்ராப்பர்ட்டி. அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கைதிங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவங்க அதை நிலநடுக்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேத்தலிக்கா மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்போ இருக்கிறபடியே இருக்கட்டும். நான் கேத்தலிக் தான். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. புது இடம் பிடிச்சிருக்கா? மில்ஸ் நல்லா உனக்கு கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மிகாயில்? உனக்கு கலரிங் புக் பிடிக்குமா? கலரிங் புக்குன்னு எதடா சொல்ற? கலரிங் புக்ஸ்னு நான் எதை சொல்கிறேன்னா, நாங்கள் உன் வீட்டுக்கு வந்துடணும்ல, அப்போது அங்கே இருந்த அந்த சின்ன பையன் ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தான். அது பார்க்குறதுக்கு இப்போ நாம் பார்த்த ஏலியன்ஸ் மாதிரி இருந்தது. அதில் கொக்காயின்னு போட்டிருந்தது. கொக்கோய். கொக்காய். ஹாலோவின் டயத்தில் ஏரியா பசங்கள்லாம் இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா மான்ஸ்டர்னு அர்த்தம். ஆக்சுவலாக இப்போ என் வாழ்க்கையே காமெடியாக இருக்குடா. நான் தான் மான்ஸ்டர்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. உன்னை பார்த்ததில் சந்தோஷம். பாய். உங்ககிட்ட அனலாக் ரேடியோவில் ஆம் ரேடியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வேலை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என் க்ரூ அதை சரி பண்ணுவாங்க. தாராளமாக பண்ணுங்க. ஒருவேளை பழைய ரேடியோக்கு ஏதாவது பார்ட்ஸ் தேவைப்பட்டால் அது இங்கே கிடைக்காது. சரி, ஏற்கனவே நம்புவோம். வெளியே என்னதான் நடந்துட்டு இருக்குது சொல்லுங்க சீக்கிரம். பில்டிங் தரக்குள்ள போற மாதிரி இருக்கு. வெளியே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். நாங்க பாதுகாப்பா இருக்கணுமா? என்னை இங்க இருந்து வெளியில விட்டு பாருங்க. உங்க ஒவ்வொருத்தர் மண்டையும் பேஸ்பால் பேட் எடுத்து உடைச்சிருவேன். என்கிட்ட வந்து பாருங்க. என்கிட்ட வந்து பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். என்னடா பயந்து போறீங்களா? கதவை தரங்க. கிரிக்கெட் பேட்டை கொடுங்க, அவன் மண்டையை உடைச்சிடுறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. என்னங்கடா ஓடிட்டீங்களா? இங்க வாங்கடா. என்ன வெளியே விடுங்க. வெளியில விடுங்க சொல்றேன்ல. அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா?
நீ ஓகே தானே? எதுக்கு இப்படி நல்லா விசாரிக்கிற? இல்லை, எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்க. விஷயத்தை சொல்ல இது சரியான நேரம்னு தோணலை. எக்ஸ் ஒய்ஃப் பற்றின விஷயமா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். டாக்டரை பார்த்து என்னோடய ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னன்னு கேட்டேன். அதை பற்றி சொன்னார். எனக்கு கேன்சர். விளையாடுறியா? நிஜமாவா சொல்ற வர்ணன்? இது மைலோமான்னு ஒரு வகையான பிளட் கேன்சர். இதில் பிழைக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக பிரதர், நீ எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு லைஃப் டைம் பப்ளிக் சர்வீஸ்க்கு எனக்கு கிடைச்ச ப்ரீஷியஸ் கிஃப்ட். உன்னை சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும். உனக்கு எதாவது செஞ்சாகணும். இது பாருங்கள், விஷயம் இப்போதைக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். இதை பற்றி வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். சரியான நேரம் வரும்போது நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஓகே? அப்படின்னு ஓகே, சரிதான். ஆல் ரைட். தேங்க்யூ. இதுதான் இங்க இருக்கு. ஆல்ரைட். கடைசியா இதை எப்போ பயன்படுத்திருப்பாங்க கூட தெரியல. விளையாடுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஜாய்ஸ்டிக் இல்லை. 2 ராய்ட் ஸ்கேன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே 4-5 பிளாக்ஸ் இருக்குது, 2 கிரானைட்ஸ் இருக்குது, 2 கிளிப்ஸ் இருக்குது, கத்தி இருக்குது, டியர் கேஸ் இருக்குது, அப்புறம் ரொம்ப ஃபேமஸான பெப்பர் ஸ்ப்ரே. இதெல்லாம் சரிப்பட்டு வரணும்னு எனக்கு தோணலை. ட்ரை பண்ணாமல் எந்த முடிவுக்கும் வராதிங்க. யா ரைட். அக்ரீட். நானும் ஒத்துக்கிறேன். அப்போது இவ்வளோ தான் இருக்குல்ல? இது ஜெயில். போலீஸ் ஆர்மரி ஒன்றும் கிடையாது. உள்ள பெரிய பெரிய மாஃபியா தலைங்க இருக்குது. முடிவெடுக்கிறது நாங்கள் இல்லை. இந்த ஊரை ஒன்றும் நாங்கள் பார்த்துக்கல. நம்மள ஒருத்தர் கூட தப்பிக்கலன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். இங்கே இருக்கிறவனுங்க கையில் எந்த ஹெவியான வெப்பன்ஸும் கிடைச்சிடக்கூடாது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்களோட முடிவு இல்லை. நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க. உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிரச்சனை தான். இங்கே வரும்போது அதுங்களை சுட்டு புல்லட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோம். கிளிப்பாக கரெக்டாக ஹாஃப் ஹண்ட்ரட் தான் பயன்படுத்தணும். எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது. இந்த கத்தியால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொரு புல்லட்டையும் பார்த்து தான் பயன்படுத்தணும். நாம எதோட போராடுறது தெரியாது. நம்மக்கிட்ட ஆள் பலமும் இல்லை. இது ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கல. நம்ம உள்ளே இருக்க அதுங்க உள்ளே வர முயற்சி பண்ணும். நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கு தான் அப்பத்துலேருந்து அந்த ரேடியோவை சரி பண்ண சொல்லிட்டு இருக்கா. அது முடியுமா முடியாதா நண்பா? டெஃபினெட்லி. சிலோ ஸ்காய், நீங்கள் 2 பேரும் மேலே போங்க. செவருக்கு வழி என்ன டேமேஜ் நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னு அப்புறம் யோசிக்கலாம். சரி, ஓகே. காப்பி. நீ அவங்க கூட போ. மேல் பகுதியை அவங்க 2 பேர் மட்டும் கவர் பண்ண முடியாது. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். நீ வேணா போயிட்டு பஞ்ச் அவுட் கேம் விளையாட. பஞ்ச் அவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் நிஞ்சா. இங்க பாரு, என்னை கோவப்படுத்தாம அமைதியாரு. ஓகே கைஸ், எல்லாரும் புறப்படுங்க. பொருள் எல்லாத்தையும் பேக்ல எடுத்துக்கோங்க. எஸ் சார். கோ. எது வேலைக்காமா? தெரியல. முதல்ல ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும்.
எதுனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ண. ஏய் ஹே, எனக்கு தெரியும் இது கஷ்டமான காலம் தான், இருந்தாலும் நம்ம முன்னேறி தான் ஆகணும். நானும் மைல்ஸை ஃபேமிலியாக தான் பார்த்தேன். சொந்த தூக்கத்தினால நாட்டு வேலை நின்றக்கூடாது. யா, அவனை கிட்டத்தட்ட அண்ணன் மாதிரி. நானும் அவனை மிஸ் பண்றேன். யா, நானும் தான். நான் இப்போ கீழே போகலான்னு இருக்கேன். போகக்கூடாது. பாஸ் ஆர்டர் கொடுத்துருக்காருல்ல, இனி நீ எங்கள் கூட தான் இருக்கணும். ஓகே ஓகே, நான் கூலாக இருக்கேன். குட். என்ன கன்றாவி இது? ஓகே, ஆல் ரைட். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எஸ், வேலை செய்யுது. பரவாயில்லையே, இப்ப கூட வேலை செய்யுது. யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? நான் ஆஃபீஸர் ஹேனா பால்சன். நாங்க கவுண்டி ஜெயில இருக்கோம். இங்க ஆளுங்களும் கம்மியா இருக்காங்க, ஆயுதங்களும் அதிக அளவுல இல்ல. யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ நம்ம இங்கே சும்மா உக்காந்துக்கிட்டு இங்கே பற்றி எறிகிறத பார்க்க வேண்டியது தானே? என்னோட டிஎன்ஏல அப்படி இல்லை. நானும் அப்படி கிடையாது தான். ஆனால் நமக்கு இப்போ வழி இல்லை. நாம் அமைதியாக இருக்கணும். காய்ஸ் காய்ஸ், வெளியே உலகமே அழிகிற நிலைமையில் இருக்கு. நீங்கள் கீழே இருக்கிறது தான் நல்லது. ஏன் காப்பாற்ற ஜீசஸ் வரலையா? தேவையில்லாமல் கலாய்க்காதீங்க சார். சுற்றி நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. புரியல, சுற்றி நெருப்பு எரியுதா? வெளியே போக வழி இல்லை. தர வழியாக போக முடியாது. சரி ஓகே, வெளியே பாதுகாப்பாருங்க. நான் கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கேன். ஓகே, அப்போ நம்ம பிளான் பியை பார்க்க வேண்டியதான். கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு கம்மி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? உலகம் அழிய போகுதா? இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். பதட்டம், பயம். எக்ஸாக்டாக சொன்னேன். ஜனங்க பாதி பேர் ஃபோனை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிடுறாங்க அவங்க. நான் சொன்ன மாதிரி உலகம் அழிய போகுது. நான் தோத்துக்கிறேன். அவங்களுக்கு புரியுது. ஓகே, ஆனால் என் கேம் என்ன? அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? பலவீனம் எது நம்மளை பாதிக்கும், எதில் நம்ம விரக்தி அடைகிறோம். நம்ம ஏழாமையை சுட்டி காட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. பரவாயில்ல, உன்னால் நிறைய உருப்படியான விஷயம் சொல்ல முடியுது. செல்ஃபோனு இன்டர்நெட்டும் வரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு பொருள் உடஞ்சாலும் அதை சரி பண்ணுவாங்க. ஃபோன் இல்லைனா நீங்கள் கதவை தட்டுவீங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து வெளியேறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுக்கு சேர்த்தா சொல்கிறேன். அப்படியானா அவர் மட்டும் ஸ்பெஷல்? நம்ம வெளியே போய் ஆகணும். சரி, இங்கே பாருங்கள், நான் உங்களோட ஃபேவரட்டான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபார் த ரெக்கார்ட் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வண்டி எதுவுமே வேலை செய்யலை. ஆக்சுவலாக நம்ம எதை எதிர்த்து சண்டை போடுறோமோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? நாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கார்கோவா? யா, அது சரி. என்ன நான் பார்க்க செக்ஸியா இல்லையா? பார்த்துப்பா, கதறி எழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடிட போறான். அட என்கிட்ட பேசிட்டு போப்பா. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், உன்கிட்ட பேச எதுவும் இல்லைன்னு. நான் இங்கே திரும்பி வந்தது உனக்கு ஒரு ஹாய் சொல்ல தான். என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? ஓ யா. நான் கூட ஒன்று மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பசங்களா, இவன் ரொம்ப பெரிய தில்லாலங்கடி.
மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கே தெரியுது. இவனை உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? எனக்கு இவனை தெரியும். உனக்கு என்ன வேணும்? கொக்காய். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொக்காயை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்களை உள்ள அனுப்புனா மறந்து போன எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க. இது இங்கே தான் பண்ணணுமா? அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? எங்களுக்கு காது நல்லாவே கேட்குதுப்பா. ஒரு 50 கேலிபர் கன்று மட்டும் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி போட்டுருவேன். நிச்சயமா ஒரே ஷாட்டில் அடிச்சிடலாம்ல. சரக்கு பாட்டிலுக்கு மேலே இருக்கிற எறும்பு மாதிரி நீ பில்டிங்க்கு மேலே இருப்ப. அட்லீஸ்ட் நான் செய்ய வேண்டிய வேலையாவது நான் செய்வேன்ல. ஏதாவது புக் இருக்கா? உதவியாக இருக்கணும்னா நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடட்டுமா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நேரம் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். உலக அழியிற நேரத்தில் உன்ன மாதிரி நான் இருக்க சொல்கிறியா? ஆமாம், நான் தான் ஏலியன் இல்லையே. அப்படின்னா என்ன ஏலியன் சொல்ல வரியா? அவங்க என் பக்கத்தில் நின்று ஆகணுமா என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நானும் உங்களை மாதிரி டாட்டூ போட்டிருக்கேன். நான் உங்களோட பெரிய ஃபேன். நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். நீங்கள் பாஸ்? யா, ஐ எம் ஃபைன். இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கேன்? நோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஷயத்தை சீக்கிரம் சொல்ல. சின்ன பசங்களை பயம்புறுத்த சொல்கிற கதை தான் இதெல்லாம். நான் பாகல சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க தாத்தா பற்றின ஒரு கதையை சொன்னார். அவர் ஒரு வியாபாரம் பண்ணார்னு. இதை மேப்பில் பார்த்த மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையே. அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னால் அதை உணர முடியுது. இந்த இடமே காலியாக இருக்கு. யாரோ அவசரமாக இந்த இடத்த காலி பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. இப்போ நீ இங்கே என்னதான் சொல்ல வரடா? அவங்க உயிரை காப்பாற்றிக்க ஓடி இருக்காங்க. வெயில் அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி எல்லாம் வளராதீங்க. அமைதியா இருங்க. ஒரு நாள் அவங்க கிட்ட அது வந்தது. அந்த இடத்துல இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. போங்க போங்க போங்க. சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரமா போலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. I love you. அங்கே டெட் பாடிஸ் தான் இருந்தது. ரத்தம் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துருச்சு. அதை வேம்பயர் டிசலோன்னு சொல்லுவாங்க. ஆகாயத்துலேருந்து இறங்கி வந்த ரத்த காட்டேரின ஸ்பேஸ் வேம்பயர். நான் கேட்டதுலேயே முட்டாள்தனமான கதைனா அது இதுவாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த பேரை வச்சது நான் இல்லை. அதை கேட்கும் போது ஏற்றுக்க முடியாது, ஆனால் அதுதான் உண்மை. அதுங்க ரத்தத்துக்காக இங்கே வந்திருக்கேன். சும்மா விட மாட்டேன். இங்க இருந்து போயிடு.
ஏய் யாரா நீ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. என்ன விட்டுரு ப்ளீஸ். எஸ். Come on, come on. ஒழுங்கா என் பிளானட் விட்டு வெளியே போங்க. அப்ப அதுங்களை எப்படி ஜெயிக்கிறது? இப்போ வரைக்கும் பண்ணதில்ல. அவங்க இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ள வருவாங்க, ரத்தத்தை எடுத்துப்பாங்க. எந்த ஊருக்குள்ள போறாங்களோ அந்த ஊரை அழிச்சிருவாங்க. ரத்தத்தை எதுக்காக பயன்படுத்துவாங்க? அதுங்களுக்கு அதான் மருந்து. அவனோட செல்லை போட்டு அடிங்க. ஓ அப்படியே? ஆமாம், அப்படிதான். ஒழுங்கா கண்ணை கீழே போடு. கீழே போடு. ஏய் ஏய் நில்ல. ஏய் உங்ககிட்ட தான் பேசுறேன். ஏய் வாயை மூடு, வாயை மூடு. வாயை மூடிட்டு அமைதியாயிரு. அமைதியா இருந்து தொலைய. என்னடா புதுசா ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து எங்களை மிரட்டலாம்னு நினைக்கிறீங்களாடா? டேய் வாயை மூடுறா. வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. எங்கிட்ட கூட காஸ்டியூம் உள்ள இருக்கு. செக்ஸியா நர்ஸ் யூனிஃபார்ம் இருக்கு. அதை பார்க்க விரும்புறியா? வாயை மூடு. வாயை மூடு. வாயை மூடிட்டு அமைதியாயிரு. பிரச்சனை பண்ணாம இரு. தெரியும். ஒண்ணும் இல்ல சரியா? அமைதியாரு. போச்சு 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 போச்சு. Hey Silos. Silos Sky. அவங்க போயிட்டாங்க சீஃப். என் கண்ணுக்கு வெளிச்சம் தெரியுது. அதுங்க வருதுங்க. அதுங்க நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே ஆள் பண்ற பேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய சுரங்க பாதை இருக்கு. அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு பில்டிங் வரைக்கும் அந்த பாதை போகுது. சரி, அப்ப எது வழியா போக முடியும்? செல் பிளாக் வழியா தான் போகணும். எப்படி போனாலும் நாம மாட்டிக்குவோம். என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஓகே, இப்போ பரவாயில்லையா? ஒரு நியூ பிளான் இருக்கு. என்ன? நான் இங்க இருக்கேன், நீ கிளம்பிட. இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் உயிர் பழைப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ நீங்க என்னால கஷ்டப்பட வேண்டாம்.
என்ன? உடம்ப ஒழுங்க சரி பண்ணிக்கோ. இதை நான் பார்த்துக்கிறேன். உன்னால் இதை முடியும். நீ இதை பார்த்துக்குவான்னு தெரியும். நீ முடிச்சிருவேன்னு தெரியும். பால்சன், ஆபீசர் பால்சன், நீங்க இருக்கீங்களா? சர்ஜன் சோலன், மெல்லிஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து. அங்க ஜனங்க உயிரோட இருக்காங்களா? செத்துட்டாங்க, எல்லாருமே செத்துட்டாங்க. அங்க அங்க இருக்கிற எல்லாரும். நான் ஆஃபீஸர் ஹானா பால்சன், LAPD. சர்ஜன் ஸ்லோன். சர்ஜன் ஸ்லோன். டேய் டேய், உன்னை தாண்டா டேய். ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்ட. என்னை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட. கடவுளே, அப்போ நீ நிஜமாவே இருக்கியா? எனக்கு நீ யாருன்னு தெரியும். நீ ஒன்றும் கொக்கா இல்ல. நீ என்னோட அப்பா. ஆமா. எப்படிப்பா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க தானே இப்படி பண்ணது. நீங்க தானே இப்படி உருவாக்குனது. என்ன நீங்க கெட்டவனா? ஆனா அது மோசம் இல்லை. உங்களை விட நான் மோசமானவன். உங்களை விடவே கெட்டவன். நீங்க எனக்கு ஒண்ணு பல வருஷம் ஆச்சுப்பா. நீங்க என்ன திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். ஸ்லோன், ஸ்லோன், இங்க உதவிக்கு ஆள் அனுப்ப முடியுமா? ஹேனா, நாம இங்க இருந்து போய் ஆகணும். ரேடியோல ஒருத்தரோட பேசுனேன், மிலிட்டரி ஆளுங்க. ஆனா இப்ப லைன் கிடைக்க மாட்டேங்குது. புரிஞ்சது. இங்க பாரு, நீ உள்ள எங்க கூட வந்த, இப்போ எங்களை ஒருத்தன் ஆயிட்ட. இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். வா. பால்சன், இருக்கீங்களா? ஹே, ஐயூரே உருப்படியா ஏதாவது சொன்னானா? மெக்சிகன் கதைகளில் வர ராட்சசன் ரத்த அறுவடைக்காக இங்கே வந்திருக்காங்க. மனுஷ ரத்தத்தை மருந்தா பயன்படுத்துகிறாங்க. சுரங்கப்பாதை இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கு. 2 லெஃப்ட்டு 1 ரைட்டு. ரத்த அறுவடையா? டீம்ல இருந்த மத்தவங்க எங்க? செத்துட்டாங்க. எல்லாரும் செத்துட்டாங்க. நான் சும்மா விட மாட்டேன்டா. Come on! என்ன கண்ட்ரோல் இது? வாங்க சீக்கிரம் வாங்க. என் பின்னாலேயே வா. அவன பக்கத்துல இரு. போச்சு எல்லாமே போச்சு. கம் ஆன், வா வந்து வாங்கிக்க. இந்தா, முடிஞ்சா கொண்டு பாருடா. Come on!
இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஹேய், இதுங்களா எங்க இருந்து தான் வந்ததுங்களோ? வணக்கம். என்னதான் வேணும்? உனக்கு மனுஷங்களோட ரத்தம் கேக்குதா? எடுத்துக்கோ. இந்த எடுத்துக்கோ. ஐயோ, அவர் இறந்துட்டாரு. வாங்க போலாம். இதுக்கு மேல நாம எதுவும் செய்ய போறதில்ல. அந்த இடம் கிளியரா இருந்தா நமக்கு தேவையான வெப்பன்ஸ் அண்ட் சப்ளை எடுத்துட்டு நம்ம முன்னேறி போகலாம். எல்லாத்தையும் சுமந்துட்டு போக ஒரு கழுதையும் வேணும். இங்க ஏதாவது மிருகம் இருக்கா? எல்லாரும் போயிட்டு தானே வரும்போது சொன்னாங்க. சிக்னல் சரியா இல்ல, அதனால எனக்கு புரியல. அது பேஸ்லயா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. பிரச்சனை பெருசா இருக்கும். உலகமே அழிய போகுது. அவரு ஹெலிகாப்டர் பத்தி சொன்னாரு, ஆனா எங்க எப்போன்னுலாம் சொல்லல. யாராவது உயிரோட இருக்காங்களான்னு செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மொட்டை மாடிக்கு போனா சேஃப்னு நினைக்கிறேன். ஃபிளாரை பயன்படுத்தலாம்.
எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னாச்சு? It's okay. உட்காரு. ஒன்றும் உட்காருங்க. நல்லா சாஞ்சுங்க. நான் உயிர் பழைக்க வாய்ப்பு இல்லைல்ல? கஷ்டம். ஒரு சின்ன உதவி வேணும். இங்கிருந்து போறதுக்கு முன்னால இந்த வலிக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சரியாயிடும். என்னால் உதவ முடியும். ஐ ப்ராமிஸ் யூ. என்னால் உனக்கு உதவ முடியும். ஐ ப்ராமிஸ். நான் அவர் தான் நினைக்கிறேன். வர்னல், வர்னன், யாராவது உயிரோட இருக்காங்களா? நோ. சாரி. ரெகுலர் புல்லட்டால் அதுங்களை சாகடிக்க முடியல. அப்போ எதுதான் கொள்ளும்? ஹாலோ பாயிண்ட்ஸ். ஆமாம், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட நியூக்ளியர் மாதிரி. அப்போ ட்ரை பண்ணுவோம். என்னவோ இன்னைக்கு வயசான மாதிரி இருக்குது. அது என்னோட பிரச்சனை இல்லை. நான் இன்னும் சின்ன வயசுல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட 20 வயசுல நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வெக்கேஷன் எப்படி போகுது? நாசமா போச்சு. ஹாலிவுட் சைன் பார்க்கலான்னு நினைச்சேன். இங்க இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்க. சரியா? இதை பாரு,
நம்ம பொழைச்சிட்டா நானே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஓகே. ஒருவேளை அது இன்னும் இருந்தா? ஒரு நிமிஷம். அது நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வேகமா போக முடியுமா? அது வந்துருச்சு. ஜாக்கிரதையா இருங்க. விடாதீங்க. ஐயோ, என்ன நடக்குதுங்க? என்ன இதெல்லாம்? வெளியே போயிடுங்க. ரீலோட் பண்ணு. பயமா இருக்கே. பேக். என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் சுட்டு தள்ளுங்க அதெல்லாம். ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்திரு. நான் பாத்துக்கிறேன். என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. நீ எங்களில் ஒருத்தனாயிட்டு. போகலாம். ரெஸ்ட் இன் பீஸ். Let's go. Come on, follow me. Come on, va. Come on. சுடு. சீக்கிரம் சுடு. தைரியம் இருந்தா என்ன வந்து கொல்லு. Come on. என்னாச்சு? Come on. எலும்பு மண்டையா, முடிஞ்ச கைய வச்சு பாடுறா என் மேல. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய. I am ready. God, என்ன கொல்லு. Come on. என் பிரச்சனை தெரியுமா உனக்கு? நானே சொல்கிறேன். நான் சாக போகிறேன். என்ன மோப்பம் பிடிக்கிறிய? ஒன்று என் உயிரை நீ எடுக்கணும், இல்லை உன் உயிரை நான் எடுக்கணும். Come on! ஏ அருவருப்பான ஜந்து, உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒண்ணுமே ஆகல.
ஏய் என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியல. போச்சு சுத்தம். Vernon. No.
Oh my god. உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஆகணும். இல்லை, நீ அதை செய்யக்கூடாது. அடி பெருசா இருக்கு, நான் பழக்க மாட்டேன். இத பாரு, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்போ நம்ம டீமை மறந்துடாத. முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கேன்சர் இதால தான் இதுகளை கொல்ல முடியும்.
கண்ணு முழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோ மோசமா? ஆமா. சர்ஜன் ஸ்லோன்? ஆமா, நான் தான். இந்த ஊரை பல தடவை சுற்றி வந்துட்டேன். வேற யாராவது உயிரோட இருக்காங்களா? அதோ அவர் மட்டும்தான் இருக்காரு. தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தாரு. உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. நான் இன்னும் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். சரியான நேரத்தில் நாங்கள் உங்களை காப்பாற்றினதுனால எப்படியோ பொழைச்சிட்டேன்ல, இப்போ உயிரோடு இருக்கேன். இப்போ எங்க இருக்கோம்? அந்த பக்கமாக போனால் ஹாரிசன் பாலைவனம் இருக்கு. உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும்ல? அங்க என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? சான் பிரான்சிஸ்கோலி இதே மாதிரி தான் நடந்துச்சு. சியாட்டல்ல வடக்கு கடல் பகுதியில் அப்படி தான் நடக்குது. நான் சாண்டியாவுக்கு வரதுக்கு முன்னால் ரேடியோவில் சிலர் பேசுகிறத கேட்டோம். ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கீங்க. மற்ற எல்லாரும் செத்துட்டாங்க. கவர்மெண்ட் மக்கள் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டாலும் விண்வெளி தாக்குதல் நடத்தலான் இருக்காங்க. என்ன வான்வெளி தாக்குதலா? கம் ஆன், நியூக்ளியர் வாரால எதையும் சரி பண்ண முடியாது. அப்ப நிஜமாவே இது ஒரு அறுவடை தான். ஆமா. உங்களுக்கு அந்த கதைகள் பத்தி தெரியுமா? பல வருஷமா அதை மறைச்சு வச்சிருக்காங்க. கிரேட். மறைச்ச விஷயங்கள உபயோகமா ஏதாவது இருக்கா? எதை பத்தி கேக்குறீங்க? அதுங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு. இல்ல, இதுதான் உங்களோட ஆயுதம். என்னது இது? இது பிளட் கேன்சர். கேன்சரா? ஆமா. எதிர்த்து போராட உங்களை வரவேற்கிறேன்.